எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும், ஒரு 2 குழந்தைங்க கண்டிப்பா இருக்கும். சொல்லவே இல்ல. நாங்க லவ் பண்ணும்போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோடனே சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது சஃபிஷியண்டா இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், மந்த்லி சேலரியில விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எனக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னொரு ரவுண்ட் போலாமா? எந்த மாதிரியான வாழ்க்கைய நீங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? டாய், உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்டு போலாம்ல நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாறா. மரியாதை போடா, மரியாதை போவோம். என்ன யார் நடந்துக்கிறீங்க? ஏன் விளையாடுறீங்க? தொலைச்சிருவோம்ல. எங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக நாங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்வோண்டா. வாய்ப்பில்லை ராஜா. இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு. ஆனாலும் எங்க வீட்டுக்கார் ஒரு வீடு வாங்கி அதுல பத்திரப்பதிவு பண்ணி அதுலதான் நாங்க போய் உட்கார்ந்து சாப்பிடணும். பெட்ரூம் லைட்டே வேணும்னு கேக்குறீங்கல்ல. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.